தமிழக அரசின் தலைமை செயலாளராக முனைவர் கிரிஜா வைத்தியநாதன் அவர்களை நியமித்துள்ளது தமிழக அரசு. இது தொடர்பான பல்வேறு கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக எமது தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் மேலும் கூடுதல் விவரங்களை நாம் கேட்டு பெறலாம். திரு பாண்டே, வணக்கம். தமிழக அரசினுடைய தலைமை செயலாளராக முனைவர் கிரிஜா வைத்தியநாதன் அவர்களை நியமித்திருக்கிறது தமிழக அரசு. இவர் 1981 பேட்ச் IAS அதிகாரியாக இருந்திருக்கிறார். பல்வேறு துறைகளையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சமயம் இவர் தமிழகத்தின் தலைமை செயலாளராக தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பு தொடர்பான மேலும் பல்வேறு விவரங்கள் உங்களிடம் இருக்கிறதா? பகிர்ந்து கொள்ளுங்கள் திரு பாண்டே. இது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அறிவிப்பு தான். இது ஏற்கனவே அவங்க சீனியர். இதற்கு முன்னாடி அவங்க தான் வருவாங்கன்னு அந்த லிஸ்ட்ல இருந்தது. திரு ராமமோகன் ராவ் அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடியே அப்பயே அவங்களுடைய பேர் அடிபட்டது. பட் பல்வேறு காரணங்களுக்காக அவங்க அறிவிக்கப்படலை. தற்போது இந்த அறிவிப்பு நேற்றே வந்திருக்குன்னு கூட அவங்க நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா ராமமோகன் ராவ் அவர்களுடைய வீட்டுல ரெய்டு அப்படிங்கும் போது உடனடியா இது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு நிச்சயமா ஒரு செட்பேக்கா இருக்கும். நம்ம மற்ற அதிகாரிகள்லாம் யாராவது கீழ்நிலை அதிகாரிகள்லாம் யாராவது ஒரு விசாரணைக்கு உள்ளானாங்கன்னா உடனடியா அவங்கள சஸ்பெண்ட் பண்றது வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போறாங்க மாநில அரசு பதில் சொல்லவே இல்லை. இவங்க மம்தா பானர்ஜி, மேற்கு வங்கத்துடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜியே கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சாங்க. ஆனா தெரிவிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வந்தது. பட் இது அவர் அரசியல் கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதுவும் சொல்லாம இருக்கலாம். பட் அரசாங்கம் ரியாக்ட் பண்ண வேண்டிய தேவை ஏற்பட்டது. சோ அதுதான் இப்ப நடந்திருக்குது. இந்த ஒரு அரசுக்கு ஒரு சின்ன பின்னடைவு ஏற்பட்டு ஒரு மூத்த அதிகாரி அவருடைய வீட்டுல, அவருடைய உறவினர் வீட்டுல கிட்டத்தட்ட 13 இடங்கள்ல ரைடு நடக்குது அப்படிங்கும் போது அரசாங்கம் நடத்த நிச்சயமா ஆக்ட் பண்ணி ஆகணும். இல்லைன்னா அரசாங்கத்து மேல ஒரு சேர்ந்தே ஒரு பழி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதுல அதனால அவங்க ஒரு ரியாக்ட் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு. அவங்க ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது கிரிஜா வைத்தியநாதன் ஒரு சீனியர் IAS ஆஃபீஸர். அவங்க நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப அவங்க உள்ளே அவங்க ஏற்கனவே கடந்த முறையே அவங்க வருவாங்க நிர்வாகம் ராமமோகன் முன்னாடி வருவாங்க எதிர்பார்க்கப்பட்டது. பட் அதுல ஒரு நிறைய தலைமைச் செயலர் நியமனங்கிறது உடனே மாற்ற முடியாது. நல்லா ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட மேல ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இவரை சஸ்பென்ஷன்ல வச்சு ராமமோகன் ராவ் சஸ்பென்ஷன்ல வச்சு கிரிஜா வைத்தியநாதனை தலைமைச் செயலராக அறிவிச்சிருக்கிறாங்க. இது ஒரு வழக்கமான அரசாங்க நிர்வாக ரீதியான நடவடிக்கை தான். இதுல ஒரு சிக்னிபிகன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அரசாங்கம் ஒரு கெட்ட பேர் ஏற்பட்டுச்சு, ஒரு பின்னடைவு ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு கை கொடுக்காது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான். நேற்றே தலைமைச் செயலகத்துல முதலமைச்சர் தலைமையில ஒரு நீண்ட நெடிய ஆலோசனை நடந்தது. முதலமைச்சருடைய செயலர்கள் கூட ஆலோசனை நடத்தப்பட்டது. பிளஸ் DGP வரைக்கும் ஆலோசனை நடத்தப்பட்டது. என்னென்ன கான்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு, இதுக்கு என்னென்ன மாற்று வழிகள் இருக்குது, இதுல என்னென்ன கூடுதலா செய்ய நேரலாம் அப்படிங்கறதெல்லாம் பத்தி அவங்க ஆலோசனை பண்ணாங்க. அதனுடைய முடிவா இந்த அறிவிப்பு இருக்குன்னு சொல்லலாம். நீங்க அந்த கண்ணில் பாக்குறீங்க, அந்த அறிவிப்பு கண்ணில் நீங்க பாக்குறீங்க. கிரிஜா வைத்தியநாதன் ஏற்கனவே அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி கேடர்ல இருக்கிறவங்க, நில மேம்பாட்டு துறையில இருந்தவங்க, லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தவங்க. அவங்க அது லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புன்னு சொல்ல முடியாது. அப்படி அந்த இடத்துல இருந்தாங்க. பட் இப்போ அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சீனியர் மோஸ்ட் IAS தான் அப்படிங்கிறனால அவங்க முழுமையான தகுதியா இருந்தவங்க, பல்வேறு பதவிகளை ஏற்கனவே இருந்தவங்க. இவரு சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர் இப்ப வழக்கமா கிட்டத்தட்ட ஒரு 4-5 தலைமைச் செயலர்களாகவே இவங்க தான் யாரு தலைமைச் செயலராக இருக்கிறார்களோ அவர்களே தான் அந்த பொறுப்பையும் கூடுதலா வைப்பாங்க அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி இப்ப தலைமைச் செயலர் பொறுப்பையும் இதுக்கு முன்னாடி சில மாநிலங்கள்ல இன்னமும் கூட தலைமைச் செயலர் பொறுப்பு தனியாகவும் சீஃப் விஜிலன்ஸ் ஆபீசர் அப்படிங்கிறது தனியா வச்சுட்டு இருக்காங்க. சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர் அப்படிங்கிறது தனியா வச்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல ரெண்டுமே சேர்ந்தே இருக்கக்கூடிய விஷயம் நம்ம பார்க்கணும். நம்ம திரு ராமமோகன் ராவ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. கிரிஜா வைத்தியநாதன் அவர்கள் புதிய தலைமைச் செயலராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. நம்முடைய நண்பர்கள் அவங்களுடைய புகைப்படத்தை கூட வெளியிடக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய புகைப்படத்தோட நம்ம வெளியிடலாம். அவங்க யாரு அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருமே நமக்கு அவைலபிளா இருக்கு. அவங்க சீனியர் மோஸ்ட் IAS அவங்க ஏற்கனவே பல்வேறு பதவி வந்திருக்காங்க. இப்ப லேட்டஸ்டா கரண்டா அவங்க இருக்கக்கூடிய போஸ்ட் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு, நில மேம்பாட்டுத்துறையுடைய கூடுதல் கமிஷனரா இருந்திருக்காங்க. இப்ப தலைமைச் செயலரா தமிழ்நாடு அரசுடைய புதிய தலைமைச் செயலராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பை அரசாங்கத்துறை செயலர் சிவதாஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. காயத்ரி, கூடுதல் விவரங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு பாண்டே.